ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளியில் கனி ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்கிறேன். ஒரு கப்பு, பெரிய கப்பு இந்த மாதிரி நான் சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன். வடித்த சாதம், ரொம்ப குழைய வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஒரு அரை கப்பு தயிர், 3 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு, பிரெட் கிரம்ஸு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, தேவையான அளவு உப்பு, மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், சாதத்தில் அரை கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண சாதத்தை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்தளவுக்கு சுற்றிட்டிங்கன்னா போதும். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயம், பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிர் சாதத்தில் ஊற்றிடுங்க. கொத்தமல்லியும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போது தண்ணி தொட்டுக்கிட்டு இது ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உள்ளே இந்த மாங்காய் பீஸு 2 பீஸு இல்லை 3 பீஸு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் டிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். நமக்கு கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஊறுகாய் வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். பூண்டு ஊறுகாய் இல்லை வேறு எலுமிச்சங்காய் எது இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் மாங்காய் வச்சா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் மாங்காய் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.